கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நிற்பதும் கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை தியானிக்கிறதும் அவருடைய பெரிய ஸ்லாக்கியம். இதற்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டருடைய துணைவியாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நாம் திட்டமிட்டு நாம் செயல்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய ஸ்கெட்யூல், நம்முடைய பிளான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நான் எப்போவுமே என்னுடைய ஆஸ்டின் தமிழ் சபையில் சொல்வேன், there is never a coincidence in a believer's life. ஆமேன். ஒரு ஆக்சிடென்டலாக நீதிமானின் பாதபடிகள் கர்த்தரால் அளவிடப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய நீதியும் என்னுடைய நீதியும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதி. ஹல்லேலூயா. அவருடைய நீதிமா, அவருடைய பாதபடிகள் பாருங்கள். கடந்த 2-3 முறை வந்த பொழுதும் either it didn't work out or schedule didn't work out, அதனால் வசனத்தை பகிர்ந்து கொள்ள இயலாமல் போனது. இந்த முறை நான் வருகிறேன் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், பாஸ்டருக்கு முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இட் டசன்ட் மேட்டர், எனிவே நம்ம சபையை அட்டன் பண்ண போகிறோம், இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி பாஸ்டர் வந்து இல்லை ஒரு ஸ்கெட்யூல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது நம்ம என்று சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு நான் அடுத்த 2 நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கையில் ஆவியானவர் சொன்னார், நீ ஆயத்தப்படுன்னு. நான் சொன்னேன், இல்லை ஸ்கெட்யூல் இஸ் நாட் ஓப்பன், அவங்க வந்து வேற ஒரு ஸ்கெட்யூல் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் தொடர்ந்து என்னுடைய ஆவியில் நான் உந்தப்பட்டது மாத்திரமல்ல, நம் ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய ஆராதனை குழுவுக்கு ஒரு பாராட்டுகளை சொல்லுவோமா. நான் ஜெபித்த பல காரியங்களை ஆராதனையின் வேளையில் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு எனக்கு ஆவியானவர் அந்த நாளிலேயே கொடுத்த அந்த ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? ஆவியில் கிரியை செய்கிற வசனம். ஹல்லேலூயா. நாம் எல்லாம், ஆவியானவர் சொன்னார், என் ஜனங்கள் வசனத்தை அறிந்த பிள்ளைங்க, என்னுடைய ஜனங்கள் அதை வாஞ்சிக்கிற பிள்ளைங்க. ஆனால் கிரியை செய்கிற வசனம் அவர்களிடத்தில் புறப்படும்படிக்காய், அவர்களுடைய வாழ்க்கையை சாட்சியாய் நிறுத்தும்படிக்காய் நீ அவர்களோடு இடைபடுன்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை வேறு ஸ்பீக்கர்ஸ் வராங்க, நாங்கள் அட்டென்ட் தான் பண்ண போகிறோம், நான் ப்ரீச் பண்ண போகிறதில்ல என்று. ஆனால் மீண்டுமாய் என் ஆவியில் நான் உந்தப்பட்டேன். சரி, இங்கே கொடுக்கலனாலும் இன்னொரு இடத்துல ஆவியானவர் ஏவும் பொழுது கொடுத்து விடலாம் என்று நான் செய்தியில் ஆயத்தப்பட்டேன். பாருங்கள், 1 வாரம் 10 நாள் கழித்து பாஸ்டர் திரும்ப ரீச் அவுட் பண்ணாங்க, பிரதர் பாஸ்டர் நீங்கள் கொடுக்க முடியுமா என்று. அதனால் நம்முடைய திட்டம், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் அல்ல. இந்த நாளில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வசனத்தை, தம்முடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவசிக்கணும். யோசபாத்தின் நாட்களில் ஜனங்கள், கர்த்தருடைய வசனம் ஜனங்களுக்கு வாசிக்கப்பட்டு ஜனங்கள் அதை when they revered the word, கர்த்தருடைய வசனத்தை கனம் பண்ணின பொழுது வசனம் சொல்லுகிறது, சுற்றி இருந்த சகல ராஜாங்களிலும் இருதயத்திலும் கர்த்தர் பயத்தை போட்டார் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். சுதந்திரித்து கொள்ளுகிற, இது எனக்கு ஏதோ என்றோ எப்பொழுதோ யாருக்கோ சரித்திரத்தில் எழுதப்பட்டது என்றல்ல, எனக்கு இன்று எழுதப்பட்டது. ஆண்டவரே, இன்று நான் அதை சுதந்திரிக்கணும், என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும் என்கிற வைராக்கியத்தோடு நாம் அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் உங்கள் எதிரிகள் எல்லாருடைய இருதயத்திலும் பயத்தை போடுவார். ஹல்லேலூயா. சத்துருவை நடுங்க பண்ணுவார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியில் உங்கள் மத்தியில் இடைபடுகிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. முதல்ல இன்று நாம் என்ன தினம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னையர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இட் இஸ் நாட் அ மதர்ஹுட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் பேரிங் சில்ட்ரன். வெறும் குழந்தை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரம் ஒரு தாய் என்பதல்ல. ஒரு தாய் உள்ளம் என்பது அதனிலும் மேலானது. a state of mind, a state of heart. பாருங்க, நியாயாதிபதிகளின் புத்தகம் 5:7 தெபோராள் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுவாள், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலில் நான் தாயாய் எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் கிடந்தன என்று. யோசிச்சு பாருங்க, தெபோராள் சொல்லியிருக்கலாம், தெபோராள் ஒரு நியாயாதிபதி, என்ன சொல்லியிருக்கலாம்? நான் ஒரு நியாயாதிபதியாய் எழும்பும் அளவும் சொல்லியிருக்கலாம். தெபோராள் ஒரு லீடர், ஷீ இஸ் அ அனாயிண்டட் லீடர். அவள் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் அபிஷேகத்தில் ஒரு தலைவியாய் எழும்பும் அளவும் என்று அவள் சொல்லியிருக்கலாம். அல்லது சொல்லியிருக்கலாம், she was a military leader also. So she could have said, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு ஒரு இராணுவ தளபதியாய் எழும்பும் அளவும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தெபோராள் சொல்லுகிறாள்,
நான் ஒரு தாயாய் எழும்பும் அளவும். அல்லேலூயா. நான் ஒரு தாயாய் எழும்பும் அளவும். ஏன் தெரியுமா? ஒரு தாய் என்பது இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கினது மாத்திரமல்ல, அதிலும் மேலானது. ஆமேன். அதிலும் மேலானது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் யோசிச்சிருப்பாரு, என்னுடைய அன்பை அதன் ஒரு துளியையாவது இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும்னா இவங்களுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எதை நான் கம்பேர் பண்ணி அந்த அவருடைய தேவனுடைய அன்புக்கு நம்ம எதையுமே நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் தேவன் யோசிக்கிறார், நான் எப்படி இவர்களுக்கு நான் விளங்க பண்ண முடியும்? ஒரு தகப்பனுடைய அன்பு, ஒரு பிள்ளையுடைய அன்பு எதற்கு நான் ஒப்பிட முடியும்? The closest little thing that he could get was a mother's love. அதனால தான் சொன்னார், ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று அவர் சொன்னார். அதனால் இந்த நாளில் நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் அது எவ்வளவு ஒரு மகத்துவமானது என்பதை நாம் ஒரு முறை சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்ட்ட கேட்டாங்க, ஐயா நீர் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பா தேசத்தை கலக்கின ஒரு தேவ மனுஷர். அவரிடத்துல கேட்டார்கள், நீர் எப்படி தேவ பயத்தை காத்துக்கொள்ளுகிறீர்? தேவ பயம் உங்கள் இருதயத்தில் எப்படி நீர் காத்துக்கொள்ளுகிறீர்? பாவத்திற்கு விலக்கி உங்களை நீர் எப்படி காத்துக்கொள்ளுகிறீர் என்று அவரிடத்துல கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய தாயார், நாங்கள் நிறைய பிள்ளைங்க எங்கள் வீட்டில், என்னுடைய தாயார் ஒவ்வொரு நாள் இரவும் எங்கள் எல்லாரையும் அமர்த்தி எங்களோடு ஜெபிப்பாங்க, எங்களுக்காய் ஜெபிப்பாங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்க சொல்லுவாங்க, வசனத்தை வாசிப்பாங்க, நாங்கள் எல்லாரும் செய்வோம். ஆனால் அதன் முடிவில் there is a terrifying prayer that my mother will pray. நடுநடுங்க செய்கிற ஒரு ஜெபம் என் தாயார் எனக்கு ஜெபிப்பாங்க. நான் அதை அந்த நாளில் அதை என்னை நடுங்க பண்ணதில்லை, அந்த நாளில் அது எனக்கு புரியலாம் இல்லை. ஆனால் நான் வளர்ந்த பிறகு என்னை நடுநடுங்க, அப்படி என்னையா ஜெபம்? இதை அவர் தன்னுடைய பேனர் ஆஃப் ட்ரூத் என்று தன்னுடைய சுயசரிதையில் அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் தாயார் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் வளர்ந்து பெருகி வருகிற நாட்களில் ஒருவேளை அவர்கள் பாவ வழிகளுக்கு திரும்பி செல்லுவார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய சுய சிந்தையில உணர்வுள்ளவர்களாய் அதை செய்கிறார்கள். அவர்களுக்கு எதிராய் நியாய தீர்ப்பின் நாளில நான் உம்முடைய சமூகத்தில் நின்று சாட்சி கொடுப்பேன் என்று ஜெபிப்பாங்களாம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னாரு, என் தாய் எனக்கு எதிராய் நியாய தீர்ப்பின் நாளில நின்று சாட்சி கொடுக்கிற அந்த காட்சியை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல. முதலாவது காரியம், அது என்னை தேவனுடைய வழியில வைத்தது. இரண்டாவது, அந்த காரியத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? எங்கள் எல்லாரையும் விட என் தாய் தேவனை நேசித்தார்கள். ஆமேன். எங்கள் எல்லாரையும் விட அவர்கள் தேவனை நேசித்தார்கள். என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நியாய தீர்ப்பு நாளில் நிற்க மாட்டேன், ஆனால் உம்முடைய நீதியின்படி நிற்பேன் என்று நின்ற அந்த தாயினால் இன்று நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதனால் இந்த நாளில் தாய்மார்கள் எல்லாருக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பல விதங்களில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த நாளில் நாம் எல்லாரும் சந்தோஷமாய் கொண்டாடினாலும் இந்த நாளில் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், மனம் உடைந்திருக்கிற பிள்ளைகள், தன்னுடைய தாய் தன்னுடன் இல்லாத, மை மாம் இஸ் நாட் வென்ட் டு பி வித் தி லார்ட், அதனால் 2 வருடங்களுக்கு முன்பாய், அதனால் எவ்வளவோ காயப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவோ இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காயம் கட்டுகிறவர் கர்த்தர். அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படிக்காய், தாய் போல தேற்றுகிற அவரை பற்றி கொள்ளும்படிக்காய் அவர்கள் எல்லாரையும் நாம் மனதில் நினைவு கொண்டு ஜெபிப்போம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. நான் சொன்னது போல இந்த நாளில் கர்த்தர் என் ஆவியில் என்னிடத்துல ஏவின அந்த ஒரு காரியம், ஆவியின் கிரியை நடப்பிக்கும் வசனம். ஆவியின் கிரியை நடப்பிக்கும் வசனம். வேதத்தில் பாருங்க, வேதம் சொல்லுகிறது வார்த்தை மாம்சமானார் என்று சொல்லுகிறது. அதே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் என்று வாசிக்கிறோம். வார்த்தை மாம்சமானது, இயேசு என்று அவருடைய பெயர் நாம் அழைக்கிறோம். அந்த இயேசுவானவர் மாம்சத்தில் மரித்த பொழுது அவரை உயிர்த்தெழுப்பினது அந்த ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய அடித்தளம் வேண்டும். ஆவிக்குரிய அடித்தளம் என்றால் என்ன? நாம் எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலும் கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நாம் அதில் வளர்ந்து வருகிறோம். நாம் அதை அடித்தளமாய் கொண்டிருக்கிறோம். வேறு எதை நாம் வசனம் பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் முழு வேதத்திலும் சொல்லியிருக்கிறது, அது வானங்களிலும் நிலைத்திருக்கிறது என்று. சங்கீதம் 119:89 வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது வசனம்
வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் கூட வானங்களின்னு சொல்லிருச்சு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா your word O Lord is forever settled in heaven. சும்மா இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, அடுத்த வருடம் மாத்திரமல்ல, எந்நாளும் நிலைத்திருக்கிற நித்திய வசனம், அதை நாம் அடித்தளமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு so the only foundation that would stand. நான் சபையில் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, உங்களுடைய அபிஷேகம் உட்பட வசனத்தின் அடிப்படையில் கட்டப்படவில்லை என்றால் தடுமாறி போவோம். ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய உணர்ச்சி பூர்வமான காரியங்களுக்கும் ஆவியானவருடைய கிரியைகளுக்கும் வித்தியாசம் அறியாமல் போகிறோம். சத்துரு அவிதமான சூழ்நிலைகளை கொண்டு வருவான். அதனால வசனத்தில் நாம் நிலை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது முதலாவது. இரண்டாவது காரியம் பாருங்க, there is only one person who can teach us the secrets of the word. வசனத்தின் ஆழங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணுகிறவர் ஒரே ஒருவர் மாத்திரமே. யோவான் 14:26 இயேசுவானவர் அழகாய் சொன்னார், என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களோடு பேசினவைகளை எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். பாருங்க, அந்த ஆவியினுடைய உணர்த்துதல் இல்லாமல் நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்டிப்பா புரிந்து கொள்ள முடியும். வசனத்தை புரிந்து கொள்ளுகிறது. இன்றைக்கு சொல்லுங்க, எந்த வசனத்துக்கு ஒரு யூடியூப் வீடியோ இல்லை? யாராவது சொல்லுங்க. எந்த வசனத்துக்கு ஒரு காமெண்டரி இல்லை? சொல்லுங்க. there are 1000 commentaries and there are 1000 YouTube videos. வசனத்தை புரிந்து கொள்ளுகிறது ஒரு சிரமமான காரியம் அல்ல இந்த நாட்களில். ஆனால் கிரியை நடப்பிக்கிற வசனத்தின் சாட்சியாய் வாழ்கிறது என்பது ஆவியானவரால் மாத்திர முடியும். அல்லேலூயா. அவருடைய கிரியைகள் அன்றி அந்த வசனத்தின் கிரியைகள், அவர் நம்மிடத்தில் வெளிப்படுகிற கிரியைகள். இன்றைக்கு வசனத்தில் வாசித்தோம், வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது அது ஆவியின் கிரியை. அவ்விதமான கிரியைகள் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கல? ஏன் இவ்விதமாய் நான் எவ்விதமாய் வசனத்தை நான் கை கொள்ளுகிறது? ஏன்னா அந்த கிரியை செய்கிற வசனம் இல்லாதவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களை விட்டு நீ விலகு என்று தீமோத்தேயுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம் யாருடன் நிற்கிறோம்? நம்முடைய அந்யோன்யங்கள் எவரோடு இருக்கிறது? நம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி கூடுகிறதா அல்லது குறைந்து போகிறதா? எவ்விதமான சம்பாஷணைகளிலே நாம் ஈடுபடுகிறோம்? இந்த நிறைய பேர் என்னிடத்துல நான் சொல்லுவேன், the biggest fallacy நம்முடைய மனதில் இருக்கிறது என்ன தெரியுமா? நான் ஆவிக்குரிய வாழ்க்கை, எனக்கு உலகத்தில் ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான், அது கர்த்தருக்குள்ள வாழ்க்கை. ஆமேன். நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் நீங்க தேவனுடைய பிள்ளை தான், சபையில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை தான். நமக்கு 2 வாழ்க்கைகள் 3 வாழ்க்கைகள் கிடையாது. இருக்கிறது ஒரு ஜீவன், அந்த ஜீவன் இருந்து கொண்டே இருக்கணும் அவருக்காய். ஹல்லேலூயா. அந்த ஒரு உணர்வோடு நாம் செல்லும் பொழுது இது எனக்கு ஆபீஸ், இது எனக்கு சபைன்னு பார்க்க மாட்டோம். கர்த்தர் கொடுத்த பணித்தளம் எனக்கு. ஆமேன். எங்கு சென்றாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பணித்தளம், அவருடைய காரணமாய் வந்திருக்கு. காலையில் எந்திரிச்சு இந்த வாரம் எனக்கு பேச்சுக்கு வருன்றதுக்காக நான் ஆபீஸ் வரதில்லை. இன்றைக்கு இந்த நாளிலே எனக்கு என் தேவன் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று டிஎல் மோடி சொன்னார். ஒரு முறை டிஎல் மோடி சொன்னார், if I were to sweep the streets of Chicago, I will sweep it in such a way that my Lord God Jesus Christ would walk in it. Hallelujah. நான் தெருக்கூட்டுகிறவனாய் சிகாகோ தெருவீதிகளில் இருந்தால் என் இயேசுவானவர் நடக்கிறதை போல நான் கூட்டுவேன் என்று சொன்னார். நம்மள எத்தனை பேருக்கு நம்முடைய வேலை குறித்து அந்த சிந்தை இருக்கிறது? நமக்கு எத்தனை பேருக்கு அலுவலகத்தில் இப்போ நம்மிடத்திலேயே ஒரு மேன், பிகாஸ் ஐ ஆம் அ ஃபுல் ஸ்கேல் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல், ஐ ஆம் அ பைவொகேஷனல் பர்சன். நமக்கு எத்தனை இடங்களில் நம்முடைய சம்பாஷணைகள், அலுவலகத்தில் நாம் பேசுகிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நான் தேவனுடைய பிள்ளை, என்னிடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கணும், அதை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் உணரணும் என்கிற சிந்தை நமக்கு இருக்கிறதா? அவ்விதமாய் வசனத்தை நாம் அறிந்து கொள்ளணும்னா 3 வசனம் கிரியை செய்யணும்னா 3 விதங்களில் நான் எப்பவுமே சொல்லுவேன். என்னுடைய வேத பாட தியான கூட்டத்திற்கு சில நேரங்களில் சபைக்கு வருகிற கூட்டத்தை விட அதிகமாய் வருவார்கள். எனக்கு வேத வசனத்தினால என் ரட்சிப்பு வந்ததுனாலே தேவன் அதிசயங்களை காண பண்ணினார். 3 காரியங்கள் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதத்திலிருந்து 3 விதத்தில் 3 காரியங்களை அதிலிருந்து கண்டு கொள்ளணும். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? இந்த வசனம் எப்பொழுது எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது?
தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாம் எல்லாரும் வசனத்தை பயன்படுத்துகிறோம், அதிகமாய் பயன்படுத்துகிறோம். ஆனால் பாருங்க, வசனத்தை பயன்படுத்துகிறது ஒன்று. பிஃபோர் யூ யூஸ் வேர்ட் as a weapon, it needs to be a mirror. It needs to be a mirror reflecting you in the word. முதலாவது காரியம், இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டது, எப்பொழுது எழுதப்பட்டது, அதை நாம் அறிந்து கொள்ளணும். இரண்டாவது காரியம், இந்த வசனம் இந்த நாட்களுக்கு எவ்விதமாய் பொருந்தும், எவ்விதமாய் அப்ளை ஆகும். ஏதோ என்னைக்கோ யோசபாத் ராஜா காலத்தில் நடந்ததுன்னா இப்போ நடக்குமா, மோசே காலத்தில் நடந்ததுன்னா இப்போ நடக்கும், அவ்விதமாய் அல்ல. அந்த வசனத்தை எப்படி இந்த நாட்களில் நான் அர்த்தம் பண்ணி. இரண்டாவது காரியம். மூன்றாவது என்ன தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் how does this word apply? இந்த மூன்று விதங்களிலும் ஒரு வசனத்தை வேதத்தில் நாம் வாசிக்காவிட்டால், மூன்று பரிமாணங்களிலும் நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்மால வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதன் நோக்கமும் திட்டமும் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. தேவன் சொல்லுகிறார், என் வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது என்று சொல்லுகிறார். ஆமேன். கிறிஸ்துவம் தொடங்கின நாட்களிலிருந்து இந்த நாள் வரை எத்தனை முறை வசனம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது என்பது உண்மையானால், உலகம் முழுசு இன்னைக்கு கிறிஸ்தவங்களா தானே இருக்கணும், இல்லையா? அப்போ வசனத்திற்கும் கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு வசனத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் அவர் கிரியை செய்கிறவர், கிரியை நடப்பிக்கிறவர். வசனத்தை, கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின அதே ஆவியானவர் வசனத்தை நம் மூலமாய் ஜீவனோடு எழும்ப பண்ணுவார். பிரியமானவர்களே, அதனால தான் இதற்கு பெயர் ஜீவனுள்ள வசனம். இல்லைன்னா this would be like any other book that you can read. You can do a PhD on. But this is a living word because it lives in and through you and me. உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறதுனால தான் இதற்கு பெயர் கிரியை செய்கிற வசனம். இது அப்போஸ்தலர்களுடைய சரித்திர புத்தகம் அல்ல, அல்லது பழைய தீர்க்கதரிசிகளின், நியாயாதிபதிகளின், ராஜாக்களின் சரித்திர புத்தகம் அல்ல. இது ஜீவனுள்ள தேவனுடைய வசனம். எனக்கே சொந்தம். எல்லாரும் சொல்லுவோமா? எனக்கே சொந்தம். அவருடைய ஒவ்வொரு வசனமும் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். ஆமேன். அந்த உணர்வோடு நாம் வசனத்தை தியானிக்கும் பொழுது பாருங்க, யோசபாத்தின் நாட்களில் they revered the word. வசனத்தை மகிமைப்படுத்தப்படும் பொழுது, என் வசனம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிற, என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலெல்லாம் நாம் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில், இந்த இடத்துல, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த மே 10ஆம் தேதி இந்த அட்லாண்டா தமிழ் சபையில் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா, நானும் உடைய வசனத்தை சுதந்திரிக்க வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில பாழானவைகள் பயிர் நிலம் ஆகணும். என் வாழ்க்கையில் அது ஜீவனுள்ள வசனமாய் புறப்படணும். சாபத்தின் கட்டுகள் என் வாழ்க்கையில ஒளியணும் ஆண்டவரே. அதை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என்று நாம் இந்த நாளில் அவர் வாஞ்சையை, அவருடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுப்போம். இதுல பாருங்க, இன்று ஆவியானவர் நிர்ணயித்த ஏவின ஒரு பகுதி நம் எல்லாருக்கும் பரிச்சயமான பகுதி. இதுவரைக்கும் ஐ பெட் யூ இந்த இடத்துல ஒருவர் கூட இந்த வசனத்தில் பிரசங்கத்தை கேட்காதபடி இருக்க மாட்டீங்க. 1000 முறை கேட்டிருப்பீங்க சொல்ல போனா. ஆனால் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு வாஞ்சியோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நம்ம வாசிக்க வேண்டிய நேரமின்மையினால் நாம் முழுவதும் வாசிக்க முடியாது. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1 to 10 வசனங்களுக்குள்ளாய் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம், இல்லையா? அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்புகிறது, அந்த பள்ளத்தாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். இதில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, இதை ஒரு சம்பவமாய் நாம் பார்க்கலாம், அல்லது இது ஒரு முன்னோட்டமாய் பார்க்கலாம். அந்த எலும்புகள் பள்ளத்தாக்குகளோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாகவும், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எழும்ப போகிறார்கள் என்பதை குறித்தும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். பாருங்க, முதலாவது காரியம் நான் இதில் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் என்னை நிறுத்தினார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு என்ன சிந்தை இருக்கிறது? நான் டங்ஸ்ல பேசணும், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நான் அற்புதங்கள் நடப்பிக்கணும், என் மூலமாய் அதிசயங்கள் நடக்கணும்,
பிணியாளிகள் சுகமாகணும். How about a valley of bones? அபிஷேகத்தில் எசேக்கியேலை நிறைந்த பொழுது எங்கே கொண்டு போனார் கர்த்தர்? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு கொண்டு போனார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 4:1 வாசிக்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி எங்கே போனார்? வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகள் தேவனை குறித்து எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு அஜெண்டா உண்டு, உங்கள் ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் எங்கே போகணுன்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஒரு பிளெஸிங் மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நம்முடைய சிந்தைகள் அவ்விதமாக இருக்கே அன்றி, வனாந்திரமோ எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கோ அல்லது நீரூற்றோ, தகப்பனே நீர் என்னோடு இருந்தால் நான் எங்கேயும் போவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருந்தால், மோசே அதே தானே சொன்னார். மோசே யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் தேவனை பார்த்து, உம் கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததா இருந்தால் என்று சொன்ன பொழுது, ஏற்கனவே 30 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தவர் என்ன சொல்றாரு? உம்முடைய கிருபையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம் சமூகம் எனக்கு முன்னாய் போகணும் ஆண்டவரே. ஏன் இவ்வளோ நாள் அவர் தேவனோட நடக்கலையா? ஏன் இவ்வளோ நாள் அவர் தேவனுடைய பிரசன்னத்தை உணரலையா? ஆனாலும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்த தாகம் அவருக்குள்ள இருந்தது. இன்றைக்கு அந்த கிரியை நான் பார்க்கணும், இன்றைக்கு அந்த வசனத்தின் வல்லமையை காணணும். நான் ஒவ்வொரு நாளும் தாகம் இருந்தது. பிரியமானவர்களே, இன்று எத்தனை பேர் அந்த தாகத்தோடு இன்று சபைக்கு வந்தோம்? நான் எவரையும் குற்றப்படுத்துகிறதற்காக கேட்கல. வசனம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கிரியை செய்யணும்னா முதல்ல அது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம தமிழ்ல ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், இல்லைன்னா சுரண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா. எல்லாரும் நினைப்பாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, பாத்திரத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு தானே தெரியும் உள்ள ஒன்றும் இல்லைன்னு. அது மாதிரி நமக்கு they always say, right, a rocking chair gives you to do something, but it never takes you anywhere. It never takes you anywhere. அவ்விதமாய் அல்ல ஆண்டவரை அனுதினமும் நாம் அந்த ஒரு வாஞ்சையில் அவரை நாம் தேடும் பொழுது பாருங்க, real anointing is not a fancy desire, but a conviction and a challenge to live differently. வித்தியாசமாய் வாழும்படிக்கு நமக்கு சவால் விடுக்கிறதுக்கு பேர் தான் அபிஷேகமே தவிர, அவ்விதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் 9 வரங்கள் அல்ல பிரியமானவர்களே, 9000 வரங்களை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு கரமாய், காலாய், வாயாய் நாம் இருப்போம் என்றால் நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, எலியா தேவனுடைய அபிஷேகத்தை கண்ட பொழுது, ஏசாயா 6:1 அவன் கண்ட பொழுது, ஐயோ அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான், கதறுகிறான். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கண்ட பொழுது செத்தவனை போலானேன் என்று சொல்லுகிறார். தானியேல் 3 முறை செத்தவனை போல விழுந்தேன், தேவனுடைய தூதன் என்னை கரம் பிடித்து தூக்கினான் என்று சொல்லுகிறார். அபிஷேகத்தின் வல்லமை பாருங்க. அதுதான் அவர் எங்க கொண்டு போய் நிறுத்துறார் பாருங்க. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எசேக்கியேலை வெறும் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு மாத்திரம் கூட்டிட்டு போல, பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி, when God means business, he means business. Amen. Amen. Not tiptoeing, not at the edges. ஓ அந்த எட்ஜில் போய் நின்று இப்படி எட்டி எலும்பை மட்டும் பார்த்துட்டு வந்திருப்பா, அப்படி அல்ல. when God means business, he means business. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ரொம்ப லக்கியாக அந்த இடத்துல எனக்கு வீடு கிடைச்சதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஓ என்னுடைய படிப்பினால, திறமையினாலே நான் அவ்விடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லது நீ உங்களுடைய சமூக கூடுகைகளில் உங்களுடைய நண்பர்கள் ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க என்று நினைக்கிறீர்களா? பிரியமானவர்களே, பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்துகிற தேவன் அவர். ஏன் தெரியுமா? அவரை நம்பி நான் நிற்கும் பொழுது கிரியை அவருடையது, என்னுடையது அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஒரு உணர்வு வேண்டும். நான் சொன்னது போல, ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, there is never a coincidence in a believer's life. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில தற்செயலாய் நடந்தது ஏதோ அவ்விதமாய் அல்ல. நம்முடைய பாதபடிகள் அவர் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். காலையில் எந்திரிச்சோடனே எத்தனை பேர் உங்களுடைய ஜெபம், அப்பா எனக்கு நான் கொஞ்சம் ஈஸி கம்யூட் கொடுங்க ஆண்டவரே, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கக்கூடாது, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு, ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, எனக்கு அதையெல்லாம் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் காலையில் இன்னைக்கு எனக்கு ஒரு ஆத்துமா கொடுங்க ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஆறுதல் படுத்துகிறதற்கு ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, கேட்கிறோமா தேவனிடத்தில்?
அவர் காரியமாய் நாம் நிற்கும் பொழுது, அதுதான் வசனம் சொல்லுது, முந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது பாருங்க, மற்றவை எல்லாவற்றையும் குறித்து நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் செய்து முடிப்பார். ஆனால் நாம் அவர் காரியமாய் போகும் பொழுது அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கின் நடுவில் அவரை கொண்டு போய் நிறுத்துகிறார். அது மாத்திரம் பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, இட் வாஸ் a very very vast valley of dry bones. dry bones, அதாவது ஓவர்லி dry. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? முதலாவதாய், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்பதே ஒரு அவசங்கையான இடம். காரணம் என்ன தெரியுமா? In the Middle Eastern culture, the worst thing you can do to a person, என்ன தெரியுமா? Not giving a decent burial. ஒருவனுக்கு ஒரு நல் அடக்கம் செய்ய முடியாத ஒரு காரியம் வந்து, that is the worst possible insult in a man's life. இந்த எலும்புகள், all these bones belong to people who faced a disgraceful death. They were not even worthy of a decent burial. ஒரு சாதாரண நல்ல அடக்கத்திற்கு கூட தகுதியில்லாத பாவிகளாய் இருந்து பட்சிகளாலும் மிருகங்களாலும் பட்சிக்கப்படுகிறபடிக்காய் வெட்ட வெளியிலே தூக்கி எறியப்பட்ட பிரேதத்துங்களின் எலும்புகளின் நடுவில் எசேக்கியேலை தேவன் நிறுத்தினார். பிரியமானவர்களே, இயேசுவானவர் நமக்கு அதை தானே செய்தார். வேதம் சொல்லுகிறது, while we were yet in our trespasses, yet in our sins, yet we were dead in our trespasses. Not just trespasses, நம்முடைய பாவத்தில் நாம் மரித்து செத்த பிணங்களாய் வெட்ட வெளியில தூக்கி எறியப்பட்டு கிடந்த பொழுது கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். ஹல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். இன்னைக்கு உங்களை எதற்காக அந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தியிருக்கார் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் அவர்களுக்குள்ளாய் செல்லணும். யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாய் இருந்தது. அது உங்களிடத்தில் என்னிடத்திலும் பிரதிபலிக்கிறதா? அதனாலதான் உலகத்தில் சொன்னாரு, உங்களுடைய வெளிச்சம் உலகத்தின் முன் அதிகமாய் பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு தான் நாம இருந்த இடம். ஒரு நாள்ல நம்மை ஜீவனோடு எழுப்பின தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் லாங் ட்ரை போன்ஸ், வெரி வெரி லாங் ட்ரை போன்ஸ். எவ்வளவு நாள் ஆச்சு, என்ன எதுன்னே தெரியல. இந்த வேளையில ஒரு வியர்ட் கொஸ்டின் தேவன் எசேக்கியேல் இடத்துல கேட்கிறார். அப்பா, இந்த எலும்புகள் உயிரடையுமா? நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நீர் சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் சேனைகளின் நமக்கு இந்த ஆவிக்குரிய பதில் சொல்றது ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? we are very good at, நம்ம நல்ல வசனம் தெரியும், ஆவிக்குரிய விதத்தில் நாம் பதில் சொல்லுவோம். ஆனால் பாருங்க, எசேக்கியேல் நின்று நிதானித்து சிந்தித்து ஒரு உண்மையான பதிலை கொடுக்கிறார். ஆவிக்குரிய பதிலை கொடுக்கல. இல்லை ஒரு பதிலை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கவர் அவர் போடல. அவர் என்ன சொல்றாரு? தேவரீர் அதை அறிவீர். முதல் காரியம், கிரியை செய்கிற வசனம் நமக்குள்ள வெளிப்படணும்னா என்ன தெரியுமா? ட்ரஸ்ட் வித்அவுட் பிரசம்ஷன்ஸ். முன் அனுமானங்கள் இன்றி அவரை நம்பணும். முதல்ல சொன்னது போல, ஆண்டவரை நீர் பள்ளத்தாக்கு கூட்டிட்டு போறீரா, இல்லை நீரூற்றுக்கு கூட்டிட்டு போறீரா, இல்லை எங்க நீர் கூட்டிட்டு போனாலும் சரி ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தால் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருந்தால் எனக்கு போதும். எசேக்கியேல் did not assume, ஆஹா ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு, இப்போ நான் கையை அசைக்க போறேன் பாருங்க, எல்லா எலும்பு எந்திரிச்சு நிற்கும் பாருங்க, ஆண்டவரை நீர் என்ன செய்ய போகிறீர் எனக்கு தெரியும், நான் சொல்ல. ஆண்டவருக்கு எசேக்கியேல் ரெசிபி கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய திட்டம் ஆண்டவரே, அதை நீரே அறிவீர் ஆண்டவரே. நம்முடைய ஜெபங்கள் அவ்விதமாக இருக்கணும் பிரியமானவர்களே. நம்முடைய ஜெபங்கள் கேட்கும் பொழுது முன் அனுமானம் பண்ணின முடிவுகளுக்கான முத்திரை அல்ல. தகப்பனே, நீர் என்னை பாலைவனத்துக்கு கொண்டு போனாலும் அங்க ஒரு நீரூற்றுக்கு என் கண்களை திறப்பீர் ஆண்டவரே. நீர் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனாலும் எனக்கென்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவீர் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எனக்கு முன் சொல்லுகிறீர். மீகா 2:13 சொல்லுகிறது அல்லவா, அழகாய் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உன் முன் செல்வார். ஆமேன், ஹல்லேலூயா. நீர் அந்த ரகசியத்தை அறிந்த மோசே சொன்னா,
உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போலனா, உம்முடைய சமூகம் என்னோடு வரவில்லை என்றால் என்னை கொண்டு போகாதிரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ, இன்னும் ஒரு முறை நான் ஒரு சபையினுடைய தியானம் கொடுக்க அழைத்திருந்தார்கள். 2 நாள் வீக்கெண்ட் ரெட்ரீட், அதற்காக நான் போயிருந்த பொழுது 2வது நாள் காலையில் அவர்களுடைய, எனக்கு எப்போவுமே இந்த ஐ லவ் இன்டராக்டிங் வித் யூத், பிகாஸ் இஃப் யூ ஆஸ்க் மை சில்ட்ரன், the way I brought them in faith is that I challenged them with a lot of practical questions. நான் பதிலே கொடுக்க மாட்டேன். My daughter always used to say, you never give a straight answer, you don't, isn't it? I always tell her, I teach you to get that answer. ஒரு சகோதரன் இடத்துல, ஒரு 14 வயது பையன் இடத்துல கேட்டான், இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்றீங்களே, தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்றீங்களே, ஆனால் வனாந்திர பாதையில் தலைமுறைகளை அவர் அழித்து போட்டாரே, அங்கே அவருடைய இரக்கம் எங்கே போனது என்று கேட்டேன். சொன்ன நான் முதல் கேள்வி அந்த பையன்கிட்ட கேட்டது, அம்மா பாட்டு இந்த கேள்வி கேட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சொன்னா, இல்லை நாங்கள் இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். பிரியமானவர்களே, நம்முடைய உங்கள் எத்தனை பேர் உங்களுடைய ரட்சிப்பின் சாட்சி உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும்? எத்தனை பேர் வசனத்தில் அவர்களோடு இல்லத்தில் இடைபடுகிறீர்கள்? இடைப்படணும், அவர்கள் அறியணும். நான் சொன்னேன், ஏன்பா நீ அடிமைத்தனத்திலே தான் வாழப்போகிறாய் என்றால் அது எகிப்தா இருந்தா என்ன, கானான் தேசமா இருந்தால் என்ன, இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். அவனோடு நிறைய நேரம் பேசி அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன பொழுது சொல்லி கடைசியா நான் சொன்னது அதுதான், கர்த்தர் நம்மை கானான் தேசத்திற்கு அழைக்கிறது விடுதலையோடு வாசம் செய்வதற்காய். ஹல்லேலூயா. அங்கேயும் போய் நாம் பாவத்தில் அடிமைத்தனத்தில் நாம் வாழ்வோம் என்றால், கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறது விடுதலையோடு வாழ்வதற்காய். நாம் அங்கும், அதனால தான் ரோமர்ல அழகாய் வாசிக்கிறோம், பாவத்திற்கு இனி உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் இருக்கிற விதமாகவே, நான் இதுவரை எகிப்தில் வாழ்ந்த விதமாகவே, அதை குறித்து நான் பேசின விதமாகவே நான் கானானிலும் சென்று வாழப்போகிறேன் என்றால், நீங்க எகிப்தில் இருந்தா என்ன, கானான்ல இருந்தா என்ன, அடிமைத்தனம் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பிற்கு பின்பாய் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாறி இருக்கிறது, அதற்கப்புறம் நம்முடைய விசுவாச ஓட்டம் எவ்விதமாய் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே சொல்லுவார் என்றால், அவர் என்னை எந்த நோக்கத்திற்காய் பற்றி கொண்டாரோ அதை நான் பற்றி கொள்ளும்படிக்காய் இடைவிடாது ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுவார் என்றால், நீங்களும் நானும் எவ்வளவு தேடணும். ஆண்டவரே, எதுக்கு இந்த வேலை? எப்போதுமே ஒரு துன்பகரமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா உடனே கேட்கிறோம், ஏன் ஆண்டவரேன்னு. எத்தனை பேர் ஆசீர்வாதங்களில் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறீங்க? எனக்கு ஏன் இந்த ப்ரமோஷன் ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த வீடு ஆண்டவரே, என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அவருடைய சுத்தமின்றி, அவருடைய சித்தத்தை நடப்பிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எங்க இருந்து வந்ததுன்னே நம்மளால சொல்ல முடியாது. ஆமேன். ஆனா வசனம் சொல்லுது, நன்மையான பூரணமான எங்கிருந்து வருமா? பரத்திலிருந்து, வரத்தின் ஜோதிகளாகிய பிதாவிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு அதிக எச்சரிக்கை வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. வர ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதங்கள் மாத்திரமே நம்முடைய விசுவாசத்தின் அளவுகோலா இருந்தா, நம்பர் 1 ஃபெயிலியர் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா யூதாஸ் நினைச்சிருப்பான், இவர் கொஞ்சம் இன்னும் நல்லா பேசினார்னா நம்ம ஒரு மெகா சர்ச் கட்டிடலாமே, இவர் என்ன உன் சிலுவையை தூக்கிட்டே பின்னாடி வான்றாரு. யார் கூட்டம் சேர்க்க விரும்புகிற யாராவது அப்படி சொல்லுவாங்களா? உன் சிலுவையை தூக்கி கொண்டு என்ன பின்னாடி வான்னு சொல்லுவாங்களா? பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அதன் அளவீடுகள் அல்ல. ஸோ முதல் காரியம், கிரியை செய்கிற வசனத்திற்கு do we believe without trust, without presumptions. இரண்டாவது காரியம் பாருங்க, அந்த எலும்புகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைக்க எசேக்கியேலுக்கு சொல்லப்படுகிறது. 37:4 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லுப்பா என்று. How is it for a mission field? இப்போ நான் இங்கே இருக்கிற சகோதரர் யாராவது ஒருத்தருக்கு எழுப்பி இந்த செவத்தை பார்த்து நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர், என்னை பார்த்தா அப்படியா இருக்கு, அவ்வளோ மோசமாக இருக்கு, என்னை பார்த்தா கேட்போமா இல்லையா? பாருங்க, எசேக்கியேலை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உயிரோடு இருக்கவங்களுக்கு இல்லை, செத்தவங்களுக்கு கூட இல்லை, எலும்புக்கு கூட இல்லை, அதீதமாய் உலர்ந்து போன, எந்த நம்பிக்கையும் இல்லாத, உயிர்த்தள இனி உயிரோடு வர எந்த துளி கூட நம்பிக்கை இல்லாத எலும்புகளை பார்த்து
நீ தீர்க்க தரிசன முறை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சகோதரனே சகோதரி, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, இது அதிகமாக உலர்ந்த எலும்பு, இதன் மேலே இதற்கு ஜீவன் வராது, இதற்கு மேல் சதை வராது, தோல் வராது, என்னுடைய வாழ்க்கையில் இது செத்து போன பகுதி, இதை ஒரு நாளும் இதில் ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிடம்ஷன் ஃபார் திஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், தீர்க்க தரிசன முறை, நீங்களே அந்த தீர்க்கதரிசி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை நாம் மீண்டும் மீண்டுமாய் உருவேற்றும் பொழுது, அந்த வசனத்தை நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது, நாம் வசனத்தை பேசும் பொழுது, பிரியமானவர்களே, நம்முடைய இல்லங்களில் சுவற்றிலே வசனம் எதிரொலிக்கணும். சத்துரு அந்த சத்தத்திற்கு நடுநடுங்குவான். அல்லேலூயா. நம்முடைய வசனங்களை பேசி பேசி சொல்லி சொல்லி நாம் உருவேற்படும் பொழுது, நீங்க ஒருத்தருக்காய் ஜெபிக்க போய் நிற்கிற இடத்துல ரொம்ப யோசிக்கலாம் வேண்டவே வேண்டாம். வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு உங்களுக்குள் இருந்து அவர் பேசுவார், அவர் வசனங்களை தருவார், அவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஜெபிக்க செல்லுகிற இடத்துல காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் கிரியை செய்கிறது அவருடைய வசனம், அவருடைய ஆவியானவர். பாருங்க, டோன்ட் டேக் தட் பர்டன் அப்பான் யுவர் ஷோல்டர். டோன்ட் டேக் தட் பர்டன். சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தல் தான் நமக்கு அவசியம். நவ் ட்ரஸ்ட், ஐ மீன் ஒபே. வெறும் பாருங்க, இஃப் யூ just trust without obedience, it is a lip service. இல்லையா? இப்போ நம்ம எல்லாரும் we all like our managers, but is there a choice? அதற்கு பெயர் அன்பு அல்ல. அதே மாதிரி கீழ்ப்படிதல்ன்றது we all obey our managers. எதனால? you don't have a choice about, அதற்கு பெயர் கீழ்ப்படிதல் அல்ல. Trust without obedience is not obedience at all. It's not obedience at all. எசேக்கியேல் பாருங்க, தீர்க்க தரிசன முறை என்று அவனுக்கு சொல்லப்படும் பொழுது he just obeyed, demonstrating the trust. ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணி இப்படி இந்த எலும்புக்கு பேச சொல்றீங்களே ஆண்டவரே, ஏதாவது ஒரு நல்ல ஒரு சபைக்கு கூட்டு போயிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், செனகா கூட்டு போயிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இப்படி எலும்பு பள்ளத்தாக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எசேக்கியேல் கேட்கல, அவர் சொன்னார், நான் செய்வேன். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவர் சொல்லுவார். சொல்றது நீங்களும் நானும் இல்லை, வாக்குக்கிட உங்களுக்குள் இருந்து ஆவியானவர் பேசுவார். சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படிக்காய் கல்விமானின் நாவை உங்களுக்கு அவர் தருவார். ஆனால் நாம் அவரால் பயன்படுத்தப்பட ட்ரஸ்ட் விதவுட் ப்ரிசம்ப்ஷன் அண்ட் ஒபீடியன்ஸ் விதவுட் எனி ப்ரீ கண்டிஷன். இப்படி இருந்தாதான், இப்படி சூழ்நிலை இருந்தாதான், அப்படி இருந்தாதான் என்று அபதமாய் அல்ல. obedience without any precondition. ஏன் தெரியுமா? உலகத்தின் பார்வையில் நாம் செய்கிறது முட்டாள்தனமாக இருக்கும், ஒரு ஃபூலிஷ்னஸாக இருக்கும். ஆனால் பாருங்க, வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கான்? பைத்தியமாக இருக்கிறது. That's okay. I'm okay. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் பைத்தியம் என்று எண்ணப்பட்டேன் என்று அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். I don't care how the world judges of me, because my eyes are fixed upon my Lord. என்னுடைய தேவனை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். He just obeyed. உலகம் விசுவாசத்தை, சுவிசேஷத்தை வெறுக்கிறதற்கு காரணமே, how is it possible a dead man on a cross could redeem the world? அவர் இன்னைக்கு யூதர்கள் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? அவர் ராஜாதி ராஜாவாய் வரணும், உலகத்தை அவர் மேற்கொள்ளணும், அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உலகத்திற்கு பைத்தியமானவர்களை கொண்டு ரட்சிக்கிறதற்கு எனக்கு கூடுமானதாக இருந்தது. அல்லேலூயா. உங்களையும் என்னுடைய தகுதியை பொறுத்து அல்ல, உங்களுக்கு எனக்கு எவ்வளவு வசனம் தெரியும் என்பதால் அல்ல, எவ்வளவு அபிஷேகத்தின் அளவீடுகளால் அல்ல, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை அவர் நோக்கி பார்க்கிறார். ஆமென். அந்த வாஞ்சை இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா? நான் விழிக்கிறதும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை. நான் அந்த கிருபையை கொண்டு நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன நடப்பித்திருக்கிறேன் என்ற கேள்வி நமக்கு எப்பொழுதுமே நமக்கு அது வேண்டும். எசேக்கியேல் obeyed without any precondition. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு பிரியமானவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில எதை நீங்கள் உலர்ந்த எலும்பாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எது மாறாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுவேன். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுவேன். ஏன்னா அது ஜீவனுள்ள, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறவர், அதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 1:3 அழகாய் சொல்லுகிறது, சர்வத்தையும்
தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். அல்லேலூயா. வசனத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமேன். அந்த வல்லமையை ஆவியானவர் நமக்கு உணர்ப்பிக்கும் பொழுது நாம் அதை பேச ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் எப்போவுமே இருக்கணும். பாருங்க, நான் உங்களுக்கு அப்போ அடுத்த வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது 5-6 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வசனம் நாம் அறிந்திருந்தாலும், எத்தனை வருடங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நாம் எவ்விதமான விசுவாச ஓட்டத்தில் அது மலையுச்சியோ பள்ளத்தாக்கோ ஓடிக்கொண்டிருந்தாலும், அந்த ஆவியானவரை குறித்த ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா வசனம் அழகாய் சொல்லுகிறது, ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்க, நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பொழுது புத்திர ஸ்வீகாரம் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் ரோமர் வசனம் சொல்லுகிறது, வெறும் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை சுதந்திரித்துக் கொள்ளுறதோட அடையாளம் என்ன தெரியுமா? அதில் நடக்கிறது. ஆமேன். அதனால தான் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய், அந்த எவரவர் நம்ம தேவ ஆவியினால நடத்தப்படுகிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? வெறும் அந்நிய பாஷைகளும் வெறும் அற்புதங்களும் அடையாளங்களும் அல்ல, அவருடைய பாதையில் நடக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆதி அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களை பின்தொடர்ந்தன. ஹல்லேலூயா. அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி ஓடல, அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களை பின்தொடர்ந்தது. அதனால தான் பேதுருவும் யோவானும் சொல்ல முடிந்தது, அந்த முடவனை பார்த்து, வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் என்று. இன்று பிரியமானவர்களே, நாம் சொல்ல முடியுமா? விதமாய் நாம் சொல்ல ஆயத்தமாய் நாம் இருக்கிறோமா? பாருங்க, நமக்கு அந்த வசன அவ்விதமான வாஞ்சை இருக்கும் பொழுது கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இப்படி உலர்ந்த எலும்புகள், இப்படி மரித்து போனவைகள், தேவனே நீர் அறிவேர் என்று எசேக்கியேல் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தேவனே அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கலாமே. எசேக்கியேல் எதுக்கு இந்த இடத்துல? தேவனுடைய மனுஷன் தன்னுடைய எல்லா அனுமானங்களையும் தாண்டி அவரை விசுவாசித்த பொழுது, நம்பின பொழுது, தேவனுடைய மனுஷன் எந்த முற்கட்டளைகளும் கற்பனைகளும் இல்லாமல் அவருக்கு கீழ்ப்படிந்த பொழுது, அந்த மனுஷனை கொண்டு தேவன் தன் வசனத்தை பேசி எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறார். ஆமேன். இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு அதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா, நான் ஆயத்தமாய். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அனுதினமும் காலையில் அவரிடத்துல கேட்கணும், அப்பா எனக்கு இன்றைக்கு நீர் வைத்திருக்கிற வேலை என்ன? என் ஆஃபீஸில் நான் கோட் எழுதணும், அது வேற விஷயம். எனக்கு இந்த ஆர்கிடெக்சர் இருக்குது, எனக்கு இந்த டிசைன் ரிவ்யூ இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். அதையும் தாண்டி நம்முடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? அந்த டிஎல் மூடியை போல நான் தெருக்கூற்றவனாக இருந்தாலும் என் இயேசுவானவர் நடக்கிறபடி கூட்டுவேன் என்று சொன்னது போல அந்த சிந்தையோடு நாம் அவருடைய சமூகத்திற்கு வருவோம் என்றால், ஒரு பிரியமானவர்களுடைய தேவனுக்கு நீங்களும் நானும் தேவைப்படுகிறீர்கள். He is not a magic man. He doesn't want to do it like a magic. He wants to do it through you and me. Amen. நமக்கு அந்த பாருங்க, இப்போ 7-8 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் 7-8 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். So I prophesied as I was commanded. பாருங்க, எசேக்கியேல் ஆரம்பத்தில் எசேக்கியேல் சொல்லுகிறாரு, கர்த்தரே நீர் அறிவீர், Lord you know it better. அதை நடத்தி காண்பிக்கிறார். நான் ஏன் ஆண்டவரை எலும்புக்கு நான் பிரசங்கம் பண்ணணும்? நான் எவ்வளோ பெரிய பிரசங்கி தெரியுமா? எசேக்கியேல் ஒரு செமினரி ஸ்டூடெண்ட் தெரியுமா? இப்போ அடிமைத்தனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவர் படித்து கொண்டிருந்தவர். நான் செமினரி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் தெரியுமா? முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னையே போய் நீங்கள் எலும்புக்கு பேச சொல்கிறீங்க ஆண்டவரே. He didn't care. He just preached. ஏன் தெரியுமா? அவருடைய நம்பிக்கையை எலும்பு எவ்வளோ ட்ரையாக இருக்குது, இவங்க செத்து எத்தனை வருஷம் ஆச்சு, இவங்க கனவீனம் உள்ளவர்களா கனமுள்ள. யோசிச்சு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை தன்னுடைய தீர்க்கதரிசியை ஒரு ராபையினுடைய எலும்புகளுக்கோ இல்லது பரிசுத்தவான்களுடைய எலும்புகளுக்கோ கூட்டிட்டு செல்லல. எங்க கூட்டு போனாரு? பாவிகளுடைய எலும்புகளுக்கு. அவ்விதமாய் தான் இயேசு உங்களை என்னை தேடி வந்தார், அவ்விதமாய் தான் ஜீவனை கொடுத்தார். பாருங்க, எசேக்கியேல் சொல்றார், நான் வசனம் உரைக்கையில்
நான் வசனம் உரைக்கல. நான் என் சபையில் சொல்லுவேன், ஒருத்தர் சபைக்கு வந்திருந்தாலும் சரி, 1000 பேர் வந்திருந்தாலும் சரி, ஒரே வசனம் தான். ஹல்லேலூயா. ஒரே வசனம் தான். வசனம் அவருடையது. ஒரே வசனம் தான். பாருங்க, he truly trusted. now எசேக்கியேல் prophesy பண்றார் அந்த இடத்துல. rattling noises, எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து சத்தம் எழும்புகிறது. ஆனால் பாருங்க, எசேக்கியேலோட ஃபோக்கஸ் எங்கே இருந்தது? என்ன சத்தம் வேணா வரட்டும், என்ன ராட்லிங் வேணா நடக்கட்டும், என்ன அற்புதம் வேணா நடக்கட்டும், என்ன அதிசயம் வேணா நடக்கட்டும், அது அவருடைய கிரியை, எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. என்ன ஒரு தாழ்மை உணர்வு எசேக்கியேல். என்ன அப்படி சத்தம் கேட்குது திடீர்னு? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. எலும்புள்ள பள்ளத்தாக்கில் நடுவில் நிற்கிறீங்க, திடீர்னு சத்தம் கேட்டால் ரொம்ப தைரியமாக நின்றுட்டு இருப்பீங்களா? எல்லாரும் அலறி அடிச்சிட மாட்டோம் நம்ம. எசேக்கியேலுக்கு அப்படி இல்லை. எசேக்கியேலோட சிந்தையும் நோக்கமும் ஒன்றை குறித்தே இருந்தது. பாருங்க, அவ்வளவு ராட்லிங் நாய்ஸஸ். அதே மாதிரி பாருங்க, அந்த எலும்புகள் எத்தனை வருடங்களாய் செத்து கிடந்து, எத்தனை வருடங்களாய் பள்ளத்தாக்கில் வீசப்பட்டு எப்படி கிடந்ததுன்னு தெரியல. பட் when it comes together எப்படி வருகிறது? எலும்புக்கூடு, ஒவ்வொரு எலும்புக்கூடுகளாய் மனுஷ சாயலில் அந்த வருகிறது. அது எப்படி? He is a God of order. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் எது இன்னைக்கு அவுட் ஆஃப் ஆர்டர் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, எது குழப்பத்தின் என்று நினைக்கிறீங்களோ, அவர் குழப்பத்தின் ஆவியை தருகிறவர் அல்ல. He is a God of order. அவர் தெளிவின் ஆவியை நமக்கு தருகிறவர். பாருங்க, all the bones come together in proper order. ப்ராப்பர் ஆர்டர். பாருங்க, அந்த உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றின ஒரு காரியம், அதாவது எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை கொண்டு கர்த்தர் இப்போது எலும்பு கூடுகளை எழுப்பி நிறுத்தி இருக்கிறார். பாருங்க, இவ்வளவும் நடந்தும் பாருங்க, அடுத்து 9-10 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், a valley is full of revived skeletons. ரிவைவ்ட். அதுக்கப்புறம் இன்னும் பார்க்குறோம், அந்த சதைகள் மூடுகிறது, தோல் மூடுகிறது. ஆனால் எல்லாம் நடந்து முழு உடம்பு இருந்த பொழுதும் இன்னும் என்ன இல்லை? அதுக்குள்ள ஆவி இல்லை. ஆவி இல்லை. சர்தை சபையை பார்த்து தேவன் சொல்லுவார், நீ உயிருள்ளவென்று நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ செத்தவன். பிரியமானவர்களே, நம்முடைய வெறும் மாம்சத்தில் இருக்கிற ஜீவன் மாத்திரம் அல்ல, ஆவியின் ஜீவன் எழும்பும்போது தான் கிரியை செய்கிற வசனம் நம்மிலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல வசனத்தை அவர் சொல்லும்போது the power of God's word, அந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஊழியக்காரனினால அந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்த எலும்புகள் கேட்கறது கேட்குமா கேட்காதா, அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் எசேக்கியேல் யோசிக்கவே இல்லை. லாஜிக்கல். நான் யூத் கிட்ட பேசும்போது எப்போவுமே சொல்லுவேன், வாட் இஸ் லாஜிக்கல் நீட் நாட் பி பிப்ளிக்கல். ஏன்னா உலகம் இன்னைக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கா உங்ககிட்ட. எவ்ரிதிங் தட் இஸ் லாஜிக்கல் இஸ் நாட் பிப்ளிக்கல், பிகாஸ் பைபிள் இஸ் ஆல்வேஸ் கவுண்டர் இன்ட்யூட்டிவ். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளையை பார்த்து ஏதாவது ஒரு அங்கே எங்கேயும் ஓடி ஏதாவது தாறுமாறாக பண்ணிட்டு இருந்தால் என்ன சொல்ல வேண்டாம், புத்தி இல்லையா கொஞ்சமாவது, ஒழுங்கா நட என்று சொல்லுவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் உன் சிந்தனைகளை ஸ்திரப்படுத்துவார். நம்ம என்ன சொல்கிறோம், ஏண்டா ஒழுங்க புத்தி இல்லையா அவனுக்கு, ஒழுங்கா யோசிக்க மாட்டியா, இது இப்படிலாம் செய்வியா, அப்படி. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். நான் யூத் கிட்ட பேசும் பொழுது ஐ யூஸ் so many of them. Bible is counterintuitive. It doesn't try to identify itself with the culture. You see the culture through God's word. அதுதான் வசனம். நீ நிறுத்து பார்க்கிறதுக்குரிய நிறுவையாய் நமக்கு வசனம் இருக்கணுமே தவிர உலகத்தின் காரியங்களை கொண்டு வசனத்தை நாம் நிறுக்க ஒரு நாளும் நாம் எத்தனிக்கப்படக்கூடாது. நாம் பாருங்க, இந்த இடத்துல God of order, he brings it in all the miracles and activities, everything is happening. கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது ஆனாலும் ஜீவனை கொண்டு வருகிறதற்கு ஆவியானவருடைய கிரியை தேவைப்படுகிறது. A valley full of bones but still dead. பட் ஸ்டில் டெட். இந்த இடத்துல எசேக்கியேல் அவரை பார்த்து பேச சொல்லுகிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இதை குறித்து சொல்லும்போது சொல்லுவார், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அட் திஸ் பாயிண்ட். வசனம் பிரசங்கிக்கப்பட்டது, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரூவா, இட் இஸ் அ பிரேயர். இட் இஸ் அ பிரேயர். வெறும் வார்த்தை வசனம் மாத்திரம் அல்ல, ஜெபம் அதோடு நமக்கு இணைந்து செயலாற்றும் பொழுது. ஏன்னா ஜெபத்தில் யோசிச்சு பாருங்க, விசுவாசத்தின் எல்லா அடையாளங்களை காட்டிலும் prayer is a place where the rubber meets the road. Amen. That's where the rubber meets the road. நீங்க எந்த காரியங்கள் செய்ய நீங்க முயற்சி பண்ணுங்க, தடைகள் வரும், வராதுன்னு சொல்ல வரல. ஆனா ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் அதீதமான தடைகள் வரும், அதீதமான தடைகள் வரும். அது காரணம் என்னன்னா, that's where the work begins.
That's where the work begins. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்வார் இதை குறித்து, it is a ruwa, it is a prayer. வசனம் துவங்கியதை ஆவியானவர் முடிக்க போகிறார். அப்படி ஆவியானவர் முடிக்கிறதற்கு தேவைப்பட்டது ஒரு ஜெபம், ஒரு ஜெபம். அப்போ அவர் நீ அந்த ஆவியோடு பேசி, எப்படின்னா omnipotent God the Holy Spirit, omnipresent God the Holy Spirit, 4 திசையிலும் இருந்து காற்று, 4 திசையிலும் இருந்து God, oh breath, oh wind. அதாவது ஹீப்ரூல வந்து both for the word breath as well as spirit, it is the word ruah. ரெண்டுக்கும் அதே மீனிங் வருகிறது. So Ezekiel is commanded to pray boldly, prophesy the spirit, prophesy to the spirit. பாருங்க, அப்படி அவர் உரைக்கும் பொழுது அவைகளுக்குள்ளாய் ஆவி எழும்புகிறது. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செத்து போனவைகள் உயிர்ப்பிக்கப்படணும்னா பாருங்க, நாம் பார்க்கிறோம், முதலாவது காரியம் நாம் பார்த்தது trust without presumptions. இரண்டாவது obedience without preconditions. மூன்றாவது அவருடைய வசனத்தை சொல்ல எந்த நாளிலும் ஆயத்தமா இருக்கிறது. His word, the power of his word. நான்காவது the power of his spirit. வெறும் வசனம் மாத்திரமல்ல, வெறும் ஆவி மாத்திரமல்ல, இவை இரண்டையும் உள்ளடக்கிய ஜெபம், வசனத்தில் நிலை நின்று ஜெபிக்கிற ஒரு கிரியை நடக்கும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய இன்றைக்கும் பாருங்க, நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, இப்போ நான் கேட்குறேன், யாரும் பதில் சொல்ல வேண்டாம், போன ஞாயிற்றுக்கிழமை என்ன வசனம் இங்கு பிரசங்கிக்கப்பட்டது என்று கேட்டால் எத்தனை பேர் நமக்கு ஞாபகம் இருக்கும்? நாம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இல்லத்தில் சென்று அதை குறித்து ஜெபிக்கணும். When you follow through the word with prayer, then miracle unfolds. Amen. நம்ம அப்படி இல்லாமல் ஏதோ வந்தோம், ஏதோ பிரசங்கம் கேட்டோம், ஏதோ போனோம், அவ்விதமாய் அல்ல. அதை நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே என்கிற வாஞ்சை நம்முடைய இதயத்தில் வேண்டும். கடைசியாய் இவ்வளவு காரியங்களும் எதற்காக? கர்த்தர் இந்த 4 காரியங்களையும் தன்னுடைய வசனத்தை கொண்டும் ஆவியை கொண்டும் செய்து முடித்தது எதற்காக? The bones were not revived to live in their own comfort. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் ஒரு சேனையாய் எழும்பி நின்றார்கள். வசனம் சொல்லியிருக்கலாம், செத்து போனவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியல, அவங்க படை வீரர்களா, படை வீரர்கள் இல்லையா, குடும்பஸ்தர்களா, குடும்பஸ்தர்கள் இல்லையா, நான் தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஒரு சேனையாய் எழும்பி நின்றார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானுமே அந்த தேவ சேனை. நாம் பாவத்திற்கு மரித்ததிலிருந்து கர்த்தர் நம்மை ஜீவனோடு எழுப்பி இருக்கிறார் என்றால் அவங்க வீட்டில் போய் சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக மீதமுள்ள வாழ்க்கையை ஓட்டிட்டு அவ்விதமாய் அல்ல. There is a plan and purpose why God saved you and me. Amen. Do you believe it? ஆண்டவரே, அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் பற்றிக்கொள்ளும் வரை இடைவிடாத ஆசையாய் தொடர்கிறேன் ஆண்டவரே என்கிற வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். வேர்ட், ஆல் வேர்ட் வித் நோ ஸ்பிரிட் என்ன ஆகும்னா, சர்தை சபையை போல 7 சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனாய் இருக்கிறான். ஆல் ஸ்பிரிட் வித் நோ வேர்ட் என்ன தெரியுமா? அவர் வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் நிறைவுள்ளவைகளாய் இருக்கவில்லை. அதனால ஏதாவது ஒன்னாருதி அதர் கிடையாது, ரெண்டுமே நமக்கு வேண்டும், ரெண்டுமே வேண்டும். அதனால தான் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 10வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அழகாய் சொல்லுவார், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராகியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் சாட்சியே சொல்லுவாராம் தேவனை குறித்த வைராகியம். ஆனா அதுல தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆகிலும் அது அறிவுக்கேதுவான, அறிவுக்கேற்ற வாக்கியம் அல்ல, அறிவுக்கேதுவான வைராகியம் அல்ல. நம்முடைய வைராகியம் அறிவுக்கேதுவானதா இருக்கணும்னா முதலாவது வசனத்துல நிலை பெற்றிருக்கணும். இருதயத்தின் வாஞ்சைகள் மாத்திரமல்ல, தேவ சித்தம், தேவ வசனத்தை அறிகிற வசனத்துல நிலை கொண்டு இருக்கணும். இரண்டாவது, அவருடைய ஆவியினால உயிர்ப்பிக்கப்படணும். அப்படி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவருடைய வசனத்தின் வல்லமை நம் ஒவ்வொருவர் மேலும் அது கிரியை செய்ய வல்லதா இருக்கிறது. அதனால இந்த நாளில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஆவியானவர் என் இருதயத்தில், நாம் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் வசனத்தை அறிந்த பிள்ளைகள்,
வசனத்தின் போதனையில் படிப்பினையில் இருக்கிற பிள்ளைகள். ஆனால் அதில் அடுத்த நிலைக்கு கடந்து வரும்படிக்காய் தேவன் என்று அழைக்கிறார். ஆமேன். அந்த வசனம் ஆண்டவரை வெறும் அலங்காரமாய் ஜெபிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அப்பா அலங்காரமாய் நான் பயன்படுத்துகிறதற்கு மாத்திரம் அல்ல, என் விசுவாசத்தின் அளவீடுகளை காட்டிக்கொள்வதற்காய் அல்ல, கிரியை செய்கிற வசனம் என்னிலிருந்து புறப்படணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் விலக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டை நீங்க கொடுங்க ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒபீடியன்ஸை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கொடுக்கும் பொழுது நான் உமக்காய் எரிந்து பிரகாசிப்பேன் ஆண்டவரே. நான் உம்முடைய வசனத்தை என்னில் காண்கிற என் உடன் ஊழியக்காரர்கள், என் வேலையை என்னோடு இருக்கிறவங்க அப்பா விசுவாசத்துக்குள்ள வருவாங்க. அவனிடத்துல ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கிறதே, அவளிடத்துல ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கிறதே. அவங்க அந்த ஜெனரல் காசிப்குள்ளெல்லாம் வரமாட்டேங்கிறாங்களே, மேனேஜரை பற்றி புறங்குற மாட்டேன் என்கிறார்களே. ஒரு காலேபும் யோசுவாவும் ஒரு வித்தியாசமுள்ள ஆவியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம இடத்துல இந்த வித்தியாசம் தென்படுகிறதா? நம்ம உடன் ஊழியக்காரர் நம்மை பார்த்து சொல்லுவாங்களா? இல்ல, she is different, இல்ல he is different. ஏன் தெரியுமா? she is a believer and he is a believer. ஒரு ஜார்ஜ் வாஷிங்டன் ஜான் விட்ஃபீல்டை குறித்து சொல்லும்போது ஒரு இடம் சொன்னார், I may not believe in everything he says, but God, I know he believes. ஆமென். நம்மை பார்த்து அப்படி சொல்லுவாங்களா? அவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் நம்பாம இருக்கலாம், அவர்களுடைய மதம் என்னுடைய மதம் வேறா இருக்கலாம், ஆனா they believe it. அவர்களிடத்துல இந்த சந்தோஷம். எவாஞ்சலிஸ்ட் கிரெக் லோரி சொல்லுவாரு, அவர் சிறு வயதில் he was a drug addict and he was a hippie, எல்லாம் அலைந்து கொண்டிருப்பாராம். அவர் சொன்னாரு, ஒரே ஒரு காரியம் என்னை மிகவும் பாதித்தது. என்னிடத்துல பணம் இருந்தது, எல்லா போதைப் பொருட்களும் இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்தது, ஆனால் சந்தோஷம் இல்லை. ஆனால் பாருங்க, என்னுடைய ஹைஸ்கூலில் ஒரு பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் இருந்தாங்க. சாயங்காலமான அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து they'll start singing. அந்த பாட்டு எனக்கு கேட்காது, எனக்கு அவங்க என்ன பாடுறாங்க எதையுமே நான் கேட்க மாட்டேன். That's one thing that bothered me deeply. அது என்ன தெரியுமா? The joy that was in their face. Amen. அவர் சொன்னார், திரும்ப திரும்ப என்ன நான் எல்லாம் பண்ணி பார்க்குறேன், எங்கெங்கேயோ ஓடி பார்க்குறேன், எதையோ செய்து பார்க்குறேன், பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, I have the most expensive bike and car and everything, I can do whatever I want. ஆனால் எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையே. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒன்றும் இல்லாதவங்க உட்காந்து ஒரு கிட்டாரை கையில் வச்சு வாச்சிட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. He says, that's what the joy that I saw in them is what really challenged me. தூக்கம் இல்லாமல் நான் தபித்தேன். எனக்கு அந்த சந்தோஷம் வேணும், எனக்கு அந்த மகிழ்ச்சி வேணும். பிரியமானவர்களே, the joy of the Lord is our strength. hallelujah. நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய தேவ பலன் என்று நெகேமியா சொல்லுகிறார். இந்த நாளில் நாம் எல்லாரும் எனக்கு அவ்விதமான ஒரு சந்தோஷம் ஆண்டவரே, ஆவியில் கிரியை நடப்பிக்கிற வசனம் வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்கலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு 2 நிமிடங்கள் நாம் ஜெபித்து ஒரு சின்ன கோரஸ் நாம் பாடி நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்த எலும்புகள் அவர் உயிரோடு எழும்ப செய்யும்படிக்காய் அவருடைய சமூகத்தில் நாம் நின்று, அப்பா என் வாழ்க்கை மாறணும், வசனத்தின் வல்லமை என்னிலே தென்படணும், அப்பா ஆவியின் கிரியைகள் என்னிலே வெளிப்படணும் ஆண்டவரே. இவ்வரைக்கும் அப்படி இல்லைனாலும் தகப்பனே, என் வாழ்வின் உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பணும் ஆண்டவரே. ஜீவனின் அதிபதி நீர் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி, பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டாம். எசேக்கியேல் இது எவ்வளவு ஸ்டூபிடா இருக்கு, இல்லை இது எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்குன்னு பார்க்கல. It doesn't matter it makes sense or doesn't make sense, logical or illogical. Ezekiel obeyed, Ezekiel trusted. அதே நம்பிக்கையோடு அதே கீழ்ப்படிதலோடு கண்களை மூடின விதமாய் அவரை நோக்கி பாடுவோமா? உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. எல்லாரும் உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் கேளுங்க, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும்
ஆனவரே ஆவியானவரே கரங்களை உயர்த்தி அன்பின் ஆவியானவரே வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே எல்லாரும் நண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே கடைசியாய் ஆவியானவரே கரங்களை உயர்த்தி அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆமாண்டவரே தகப்பனே நீர் சொன்ன காரியங்களை உம்முடைய சபைக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே சபை உம்முடைய மனவாட்டி ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தினால் அந்த சபையை அலங்கரிக்க நீர் ஆயத்தமா இருக்கிறீர் நீர் வாஞ்சையா இருக்கிறீர் நீர் பிரியமா இருக்கிறீர் கிரியை செய்கிற வசனத்தை ஊற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் உம்முடைய ஆவியானவர் தகப்பனே உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்பட்டு இந்த நாளிலே தகப்பனே பின்மாறி மழை ஊற்றப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் ஆனா ஊற்றப்படும் பொழுதோ வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்றதின்படி இன்று எவருக்கு இந்த வசனம் புறப்பட்டு சென்றிருக்கிறதோ அது தன் கிரியையை செய்யும்படிக்காய் ஆவியானவர் அவர்கள் வாழ்வில உயிரடைய செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஐயா உம்முடைய ஸ்தானாதிபதியாய் நின்று உம்முடைய வசனத்தை சொல்லி தகப்பனே உம்முடைய ஆவியின் கிரியைகளை பேசி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே அவர்கள் வசனத்தை வாசிக்கிற விதம் அப்பா அவர்கள் பிள்ளைகளோடு இடைப்படுகிற விதம் ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்கள் தங்களை அலுவலகத்தில் நடப்பிக்கிற விதம் ஆண்டவரே சகலமும் ஒரு மாறுபாடு உள்ளதாய் காலேபையும் யோசுவாயும் போல ஒரு வித்தியாசம் உள்ளதாய் இருக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகள் என்று எதை வாழ்க்கையில நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவை உம்முடைய நாமத்தினால உயிரோடு எழும்பட்டும் தகப்பனே எந்த வியாதி தீராது அப்பா போகாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ கிளையாத்தின் பிசின் தைலம் நீர் ஆண்டவரே இஸ்ரவேலின் ரண வைத்தியர் நீர் ஆண்டவரே நீர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் தகப்பனே அப்பா எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளை காட்டுகிறீர் தகப்பனே எதிர்காலத்தை குறித்து ஐயோ கேள்விகள் இருக்கிறதே அடுத்து என்ன ஸ்டெப் என்று தெரியலையே என்று சாலமோன் சொன்னது போல என் தகப்பன் தாவீதுக்கு வார்த்தையினாலே சொன்னதை என் கரங்களினால அவர் நிறைவேற்றினார் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள ஆவி குடிகொள்வதாக உலகத்தை காட்டிலும் உலகத்தின் இறைச்சல்களை பார்க்கிறதை காட்டிலும் ஆவியானவர் இயேசுவை நோக்கி அவர்கள் கண்களை திருப்புவார்களாக அப்பா தகப்பனே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன தகப்பனே அந்த பிரகாசம் ஒவ்வொரு முகத்திலும் வரும்படிக்காய் ஒவ்வொரு குடும்பத்திலும் வரும்படிக்காய் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் வரும்படிக்காய் அவர்களை பார்க்கிற சந்ததி இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்லும்படிக்காய் இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்படிக்காய் உம்முடைய பிள்ளைகளை நீர் வர்த்திக்க பண்ணுவீராக எங்கள் எல்லைகளை முன்குறிக்கிறவரும் அதை விசாலப்படுத்துகிறவருமான சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உமக்கே சகல துதியும் சகல கணமும் சகல ஸ்தோத்திரமும் சகல மகிமையும் என்னாலும் உரித்தாகுக அப்பா இந்த நாளிலும் அன்போடு எங்களை அழைத்து தகப்பனே இந்த நாளிலும் உடைய வசனத்தை பிரசங்கிக்க எங்களை அழைத்த அப்பா பாஸ்டருக்காகவும்
துணைவியாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு ஆண்டவரே. தகப்பனே, நீர் இன்னும் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். அட்லாண்டா தமிழ் சபையின் ரீச் அப்பா ஆண்டவரே இன்னும் பல மடங்கு பெருகும்படிக்காய், எல்லைகள் விரிவடையும்படிக்காய் இயேசுவின் நாமத்தினாலே சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒரு உடன் ஊழியக்காரனாய் அப்பா நின்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையின் எல்லைகள் பெரிதாகட்டும், விசுவாசத்தின் எல்லைகள் வளரட்டும் ஆண்டவரே. இன்னும் திரளான ஜனங்களை நீர் கூட்டி சேருங்க. இன்னும் அபிஷேகத்திலும் வல்லமையிலும் கிரியை நடப்பிக்கிற ஆவி இந்த சபையில வளர்ந்து பெருகும்படிக்காய் நீர் இந்த மனவாட்டிக்கு வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் நீர் நிறைவேற்றும்படிக்காய் உம்முடைய வல்லமையான கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பரும் இரட்சகரும் ஒரு நாளும் பொய்யுரையாதவரும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும்